ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக் ப்ளாக். இனி நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா நவம்பர் மாதத்தில் வரப்போகிற மொபைல் ஃபோன்ஸை பற்றி தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அது என்னென்னலாம் மாடல்ஸ் வருது, ஸோ என்னென்னலாம் புது புது விஷயத்தை அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒன்று சொல்ல போகிறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன வீடியோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதில் நீங்கள் நினச்ச ஃபோன்ஸில் இதில் யாராவது இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோவை போகலாம். நம்ம ஒரு வரிசையாக வந்து எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு லான்ச் பண்ண போகிற மொபைல் என்னென்னா ஷாமி தரப்பு வந்து 12T சீரியஸ். அதாவது ஷாமியில் இப்போ வந்து மொபைல்ஸ் வந்து நல்லா தான் கொடுத்துட்டு இருக்காங்க, இல்லை நான் சொல்லலை. ஆனாலும் அவங்க கொஞ்சம் அப்டேட்ஸ் கொடுக்க வேண்டியது நல்லா இருக்கும். பிகாஸ் கேமரா பர்ஃபார்மன்ஸ் சரி, ஒரு காலத்தில் எம்ஐ வேற லெவலில் இருந்தது, ஷாமி வேற லெவலில் இருந்தது. இப்போ கொஞ்சமாக படிப்படியாக கொஞ்சம் குறைஞ்சிட்டே வராங்க. அது ஏன்னு தெரியல. மேபி திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட். அது மட்டும் இல்லாமல் இதில் ஆம்லோட் டிஸ்பிளே வரப்போகுது. பட் ஆனால் எந்த செக்மெண்ட்லையும் இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லவும் இல்லை. ஓகே, பார்ப்போம் இனி வரப்போகுது எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஓகேங்களா? தென் செகண்டை பற்றி எதை பற்றி சொல்ல போகிறேன்னா, எல்லாருக்குமே பிடிச்ச மொபைல், அதாவது விவோட சப் பிராண்டான iQOO நியோ 7. ஓகேங்களா? ஆல்ரெடி நியோ 6 நல்லா எனக்கு தெரிஞ்சு நல்ல மொபைல் தான். நான் விவோ வாங்க போகிற எல்லாருக்குமே வந்து iQOO சஜஸ்ட் பண்ணுறது நிறைய பேருக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அதனால தான் iQOO வந்து இப்போ நியோ 7. ஸோ இந்த மொபைலில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, டைமண்ட் சிட்டியோட 9000 சிப்செட் இதில் லான்ச் பண்ணுறேன்னு சொல்கிறேன்ட்டு ஒரு ரூமர்ஸ் போயிருக்கு. ஸோ உண்மையாகவே 9000 சிப்செட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதோட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், இதுலேயும் 120 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, OnePlus Nord 3. ஆல்ரெடி இவங்க விட்ட Nord 2 லைட்டு இது எல்லாமே ரொம்ப வேற லெவலில் இருக்குது. ஓகேங்களா? குறை சொல்ற மாதிரி இல்லைனாலும் ஓகே. ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஓகே. OnePlus ஏதோ மிட் ரேஞ்சில் ஏதோ கொடுக்குறேன்ட்டு பேரில் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த Nord 3ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, புது நிறைய விஷயத்த நாங்கள் கொண்டு வர போகிறோம். வந்து போன தடவை இல்லாமல் இந்த தடவை கொஞ்சம் நல்லா கேமராவை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். மேபி வந்து இதில் வந்து 50 மெகா பிக்சலான சோனியோட மெகா பிக்சலான அந்த சென்சார் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அவன் 200 போட்டால் ஒன்று 50 வராங்க. ஸோ ஓகே, OnePlusலாம் வந்து வேற லெவல். அதாவது ஒரு காலத்தில் நான் வந்து அப்போ வந்து OnePlusோட ஓரளவுக்கு ஃபேனாக இருந்தேன். OnePlus வந்து ஒரு ஐஃபோனுக்கு ஈக்குவல் போட்டி போகிறாலும் நினச்சிட்டு இருந்தேன். இப்போது இவங்க வந்து இப்போ இருக்க ரியல்மி விவோ கிட்ட போட்டி போடுவாங்கன்ற ரேஞ்சுக்கு தான் இப்போ எல்லோரும் கம்பேரிசன் வச்சுட்டு இருக்காங்க. திருப்பியும் இவங்களும் ஒரு கம்பேக் கொடுத்தா உண்மையாகவே வேற லெவலில் இருக்கும். ஏன்னா இப்போ கூட நிறைய பேர் OnePlus தான் கெத்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்ப்போம், அந்த ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டப்படாமல் ஏதாவது லான்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரியல்மியோட 10 சீரியஸ் எங்கெங்கேயோ ஆரம்பிச்சாங்கப்பா. 2ல் ஆரம்பிச்சாங்க. 2U1 U1 1 2 3 4 5 6 7 8 9 இப்போ 10க்கு வந்திருக்காங்க. ஸோ 10ல் பார்த்தீங்கன்னா எப்படியும் 10 Pro ஒன்று இருக்க போகுது, அப்புறம் 10 லைட்னு ஒன்று இருக்க போகுது, அப்புறம் 10ன்னு ஒன்று இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு பேக்கேஜஸை வந்து அவங்க வந்து அள்ளி அறிவிப்பாங்க. அப்படியே தீபாவளி ஆஃபரோட அடுத்த நவம்பர் ஆஃபர்னு சேர்த்து அவங்க அள்ளி அறிக்க போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் என்னென்னலாம் இவங்க புதுசாக கொடுக்குறாங்கன்ட்டு நம்ம சேனலில் அதை ஒரு ஹைலைட்ஸாக நம்ம போடலாம். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட்மியோட Note 12 சீரியஸ். அப்பா, Note 10 11. ஓகேங்களா? Note 11 பற்றி நான் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டேன். Note 11 Pro. ஸோ ரொம்ப, அதாவது கேமரா வந்து பேக்கில் வந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ், வேற லெவல். உண்மையிலே ஆக்செப்ட் சொல்லுவேன். ஆனால் செல்ஃபி பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. எனக்கு வாங்கணும்னு ஒருத்தர் சொன்னாங்க. ஸோ அதை பற்றி நானும் அந்த இமேஜஸில் எடுத்து அனுப்புங்க பார்த்தேன்னா எனக்கே கொஞ்சம் கேவலமாக தான் இருக்குது. அதை நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஓகேங்களா? ரெட்மி Note 11. ஓகேங்களா? சரி, இந்த 12 சீரியஸில் அது நல்லா கொடுங்க. நான் வேறு எதுவும் நான் கேட்குற மாதிரி இல்லை. ஏன்னா நிறைய பேர் இன்னும் ரெட்மியை நம்பி இருக்காங்க. ஸோ ரெட்மி நல்ல மொபைல், பட்ஜெட்டில் வருது, இவ்வளோ வசதிகள் கொடுக்குறாங்க, பேட்டரி நல்லா இருக்கும்ட்டு பார்ப்போம். கேமரா கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்தா நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா Moto Edgeோட 30 Neo, Moto Edge 30, Moto Edge 30 Ultra, Moto Edge Lite 30. இப்போது Moto Edge Neo எல்லாம் புதுசாக நியோன்ட்டு எல்லாம் ஒருத்தராக வந்துட்டு இருக்காங்க. எல்லா பிராண்ட்லேயுமே நியோன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணிட்டாங்க.
பார்ப்போம் இதுவும் எந்த லெவலுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஸ்னாப்ட்ராகனோட 695 சிப்செட் கொடுத்துருக்காங்களா. அப்போது இது எந்த அளவுக்கு இருக்கும் நியூ அப்போ சின்னதாகும். ஸோ அப்போ அதில் வந்து இது மிட்ரேஞ்சஸாக தான் கூட்டின்னு இருப்பாங்க. ஆல்ரெடி விட்ட எல்லாமே மிட்ரேஞ்ச் மாதிரி தான் இருந்தது. எக்ஸ்பெக்ட்லி ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண 30 அல்ட்ரா அது நான் சொல்ல மாட்டேன், அது வேறு, அதெல்லாம் வந்து வேறு லெவலு. ஆனால் அதுக்கு கீழே ரிலீஸ் பண்ண எல்லாமே ரொம்ப மட்டமான பிராண்டாக தான் இருக்குது, ஐ மீன் மாடலாக இருக்குது. ஸோ இதுவும் அந்த மாதிரி இருக்காது நான் நம்புகிறேன். ஸோ மோட்டோ லவர்ஸ் காத்துட்ருங்க எந்த அளவுக்கு அவங்க சிறப்பாக கொடுக்குறாங்கட்டு. தென் ஃபைனலாக நான் சொன்ன அந்த ஸ்பெஷல் ஓகேங்களா. ஸோ ஃபைனலாக என்னன்னா ஸ்னாப்ட்ராகனோட 8th Generation 2 ஓகேங்களா. 8th Generation 2ஓட புது அப்டேட்டை லான்ச் போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 2023 தான், இது நவம்பர் கிடையாது, 2023 அவங்க லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த வேகம் பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும்னா இப்போ இருக்க 8th Generation 1 விட 3 மடங்கு 4 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பெக்ட்லி 5Gக்காகவே தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட்டு சிப்செட்டாக இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம் இனி வரப்பு காலத்தில் ஸ்னாப்ட்ராகனோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு. ஏன்னா மீடியா டெக்கும் நல்லா வளர்ந்துட்டு தான் வராங்க, டைமண்ட் சிட்டின்ட்டு பேர் வச்சுட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் அவங்க ஸ்னாப்ட்ராகனை கொஞ்சம் பீட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஓகே, இந்த மொபைல்ஸில் நீங்கள் எதிர்பார்த்த ஏதாவது மாடல் வந்திருந்தா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உண்மையாகவே பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போடுங்க. அண்ட் இதில் ஏதாவது யூஸ்ஃபுல்லான விஷயம் இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்துருப்பீங்க ஓகேங்களா, இந்த மொபைல் வந்திருக்கலாமே சொல்லியிருக்கலாமே ப்ரோ, அப்படி ஏதாச்சும் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் அதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் தயாராக இருக்கேன், நீங்கள் ஆசைப்பட்டேன் ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் எப்பயும் போல் ஷேர், லைக், கமெண்ட், ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணிடுங்க. இது எல்லாமே கலந்த ஒரு கலவை ஓகேங்களா. இது எல்லாத்தையும் நீங்கள் பண்ணிடுவீங்க நான் நம்புகிறேன், இது வரைக்கும் நம்பிட்டு தான் இருக்கிறேன். ஸோ இனிமேலும் உங்களுக்காகவே நம்புவேன் ஓகேங்களா. ஸோ ஓகே, ஸோ லவ் யூ கைஸ், பை பை. வேற ஒரு வீடியோவில் தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாது.